நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அறிவு இருக்காடி உனக்கு? படிச்சவ தானா நீ? இவ்வளோ நாள் பெரிய லவ்வோட என்ன சுத்தி சுத்தி வந்தே இல்ல. என் மனச பத்தி உன்னால அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சதா? நான் குழந்தைக்கு ஆசைப்பட்டேன் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. அதுக்காக உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு தெரிஞ்சா உன்னை தூக்கி வீசிடவா போறேன்? அந்த நேரத்துல கலங்கி போயிருப்பேன். அதுக்குன்னு அப்படியேவா போயிட போறேன்? பொடி லூசு. உனக்கு பின்னாடி தாண்டி எல்லாமே. குழந்தையும் அப்படிதான். உனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்ன விட உன் மேல ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருந்திருப்பேன். அப்படின்றப்ப இப்ப மட்டும் ஏன் கோவப்பட்டேன்னு பாக்குறியா? உசுருக்கு உசுரா பழகின என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டியேங்கிற கோவம் தாண்டி. யாரோ சொல்லி எனக்கு தெரிய வரப்போ இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டியேங்கிற வேதனை தாண்டி. எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுனால அந்த நேரத்துல என்ன பேசின, எப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி ஸ்வேதா. நீ இல்லாம என்னால முடியாதுடி. என்ன பொண்ணே, நீ கூப்பிட்டவன் சாப்பிட வரலையா? இல்லங்க, நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்? கேக்குற நிலைமையில அவன் இல்லங்க. சாப்பிடவான்னு கூப்பிடதான் போனேன். ஆனா அவன் ஸ்வேதாவோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பாவங்க அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் தெரிஞ்சதானே பொண்ணே. அவனை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குங்க. ஸ்வேதாவோட அவனை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். அது என்னமோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தோணுது. என்னங்க சொல்றீங்க? கோபம் இருக்காதுன்னு தான் சொன்னேன் தவிர ஈகோ. 2 பேருமே படித்தவங்க. எதை வச்சுக்கிறாங்களோ இல்லையோ ஈகோவை மட்டும் கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. அதுக்காக அவங்க பிரிஞ்சே இருக்கட்டும்னு நாம விட்டுற முடியுமாங்க? அதுக்காக நீ என்ன பண்ண போற? என்னங்க? டீ. என்னங்க, அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. ஏதாச்சும் சாப்பிட சொல்லுங்க. நான் பேசுறேன். செல்லம், ராஜாராமும் தங்கச்சிமாவும்
மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ தைரியமா இரு. உங்க மனசு நோக கூடாதுன்னு தான் அவங்க அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. என்னால குழந்தை பெத்து தர முடியாதுன்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இனிமே அந்த வீட்டுக்கு தேவையில்லைப்பா. நான் ஒரு பாவ பிறவிப்பா. என்ன ஸ்வேதா? ஏய் நில்லுமா. செல்லம், ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறா? உள்ள வரலாமா? ஆ, வாங்க அண்ணி. வாங்க தங்கச்சிமா, வாங்க. வாங்க அண்ணி. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அண்ணனும் கூட வந்திருக்காரா? ஏன் அவரும் கூடவே வந்தாதான் என்கிட்ட பேசுவீங்களா? நான் மட்டும் வந்தா அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமமா? தங்கச்சிமா, ஐயோ. அவ அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்கல. ம். பரவாயில்ல. ஆமா, என் மருமக எங்க? இதோ இப்பதான் நீ உள்ள போனா. இருங்க கூப்பிடுறேன். போய் முதல்ல கூப்பிடுங்க. அவகிட்ட தான் முக்கியமா பேசணும். சரிங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, உன்னை கூட்டிட்டு போக உன் மாமியார் வந்திருக்காங்கடி. உண்மையாவா? பொன்னியத்தையா வந்திருக்காங்க? பின்ன என்ன, நான் பொய்யா சொல்றேன்? என் மருமக எங்க, உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி நிக்கிறாங்க. வாமா, கண்ணை நல்லா தொடச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும் போல. ஆமா. அத்தை, ஸ்வேதா, நான் தான் உன்னை பேசணும்னு வர சொன்னேன். ஏன்னா இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க அம்மா அப்பா நான் சொல்றத கேட்கறத விட நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் முக்கியம். தங்கச்சிமா, பயப்படாதீங்கன்னு நேத்து தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்புனீங்க. இப்போ என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்துட்டீங்க. இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஸ்வேதாவை நான் கூட்டிட்டு போறேன்னு உங்ககிட்ட நான் இப்ப சொன்னேன்னா அண்ணி, நீங்க அப்போ அதுக்கு வரலையா? நீங்களா அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தங்கச்சிமா, அப்போ நீங்க இங்க வந்தது? சொல்றேன். ஸ்வேதாக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற விஷயத்த நீங்க எங்ககிட்ட மறைச்சாலும் ஆண்டவன் புண்ணியத்துல அந்த விஷயம் வெளியில வந்துருச்சு. ஆனா அதை மறைக்கிறதுக்கு தான் கர்ப்பமா இருக்கிறதா ஸ்வேதா நாடகம் போட்டா. அதுக்கு அவ அம்மா வேற உடந்த. சரி, இவங்க செஞ்ச தப்ப கூட நான் மன்னிக்க தயாரா இருந்தேன். மன்னிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஸ்வேதாவை மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிற பரந்த மனசு என்கிட்ட இப்ப இல்ல. ஏன்னா குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. தங்கச்சிமா, எங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு வாரிசு வேணும். ஸ்வேதாவை தொடர்ந்து சந்துரு கூட வச்சுக்கிறதுனால அது எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால என்ன அண்ணி? சந்துருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க சொல்லிட்டா போதுமா? சந்திர சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா அவ சம்மதிக்க மாட்டான்.
நீ என்ன லூசா? உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னதே சந்துரு தான். என் பையன் அவனே இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் பொறுப்பா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல? வேண்டாம் அண்ணி. அண்ணி, அந்த வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தை பிறந்து உங்க குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது. அப்புறம் எதுக்கு அண்ணி இந்த முடிவு? எங்க குடும்பத்து வாரிசு சந்துரு தாலி கட்டின பொண்டாட்டி மூலமா வரணும். மத்தபடி வேற எந்த வழியில வர குழந்தையும் எங்களுக்கு தேவையில்லை. என்ன என்னங்க சொல்லிட்டு போறாங்க? போய் பேசுங்க. அண்ணே, தங்கச்சிமா நில்லுங்க. அண்ணே, தங்கச்சிமா, தங்கச்சிமா நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். தங்கச்சிமா, ஸ்வேதா அழாதம்மா. ஸ்வேதா, ஓ ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா அழாதம்மா. ஸ்வேதா, அம்மா சொல்றல்ல, அழாத. ஸ்வேதா, கவலைப்படாதன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வேற வழியில பேசி பாப்போமா? ஆமா ஸ்வேதா, அழாதம்மா. இங்க பாரு, அம்மா சொல்றல்ல, நேரா மாப்பிள்ளை கிட்ட போய் முகத்துக்கு நேரா கேளு. அவர் சொல்லட்டும், நம்ம அப்புறமா பாப்போம். யாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாது ஸ்வேதா. அழாதம்மா.